ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய 10 மினிட்ஸ் கிச்சன் க்ளீனிங் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு நியூ மாமா இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடு எப்போவும் க்ளீனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அடுத்தடுத்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு 2-3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஸோ பேண்ட்ரி ஏரியா ஒரு நாள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாள் கிச்சன் கவுண்டர் டாப்பு, வாலு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் கவுண்டர் டாப் கீழே இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போக ஃபஸ்ட்டு எப்போவுமே சிங்கில் பாத்திரத்தை சேர்க்கவே கூடாது. ஸோ அப்பப்போ நம்ம குக் பண்ணதும் அப்பப்போவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா கிச்சன் எப்போவுமே பார்க்க நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். சிங்கில் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவுனதுக்கப்புறமா கையோட சிங்க்கு, அப்புறம் ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற அந்த வால் டைல்ஸு, நெக்ஸ்ட்டு ஒட்டடை, இந்த 3ஐயும் தான் ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுக்காக கொஞ்சம் என்ன பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே நான் என்னோடய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிச்சனில் ஒட்டடை எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் வால் மட்டும் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக லிக்யூடு தான் தண்ணியில் டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிச்சன் க்ளீனிங் ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் கிச்சன் எப்போவுமே பார்க்குறதுக்கு க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்காக ஒரு 3 டிப் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். கிச்சனை குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சேன். தம்பி எழுந்திரிச்சிக்கிட்டான். இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ தம்பி கொஞ்சம் நேரம் கீழே பாயில் போட்டோன்னா டாய்ஸ் ஏதாவது கொடுத்தா அவனாட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த கேப்பில் வேகமாக ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன். கிச்சனில் தேவைக்கு அதிகமான திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கிச்சன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளம்ஸியாகவும் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கோ குக் பண்ணுறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. முடிஞ்ச வர தேவையான திங்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட தேவைக்கு அதிகமாக பாத்திரங்கள் இருக்கும்போது இப்போ நம்ம குக் பண்ணி அதை சிங்கில் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணுறதுக்கு சிங்கில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்க மாட்டோம். வேறு ஒரு பாத்திரத்தை தான் குக் பண்ண யூஸ் பண்ணுவோம். இதனால் சிங்கில் இன்னமும் பாத்திரம் சேரும். ஸோ நமக்கு க்ளீனிங் ஒர்க்கும் அதிகமாகும். இதனால் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் டயர்டாயிடுவோம், நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும். டைம் இஸ் கோல்டு இல்லையா? ஸோ டைமுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். லைஃப் சேஞ்ச் ஆகும். மறக்காமல் உங்கள் லைஃப்லேயும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் அலாட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனும் எப்போயும் க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பேஸ் அலாட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக எந்தெந்த திங்ஸ் நமக்கு வேணும் வேண்டான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்லையும் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு பிளேஸ் கொடுத்து இந்த பிளேஸை தாண்டி அவங்களும் வரக்கூடாது, நம்மளும் வரக்கூடாதுன்ற இதே மாதிரி ஒரு கிளியர் மைண்டோடு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம கோல் எதுவோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கலாம். எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் நம்ம ஸ்பேஸ் அலாட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க திங்ஸை யூஸ் பண்ணினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி கண்டிப்பாக அதே பிளேஸ்லேயே வைக்க பழகணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு பேஸ்கெட்டில் போட்டுருவோம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது பார்த்துக்கலான்ட்டு அசால்ட்டாக விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அந்த திங்ஸை எடுக்கிறதுக்கு தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஸ்கெட்லேருந்து. ஸோ நம்ம மைண்டு டைவர்ட் ஆகும். குக்கிங்கில் கான்சன்ட்ரேட் இருக்காது, ஃபுட்டும் சொதப்பலாயிடும். ஸோ கண்டிப்பாக அதோடய பிளேஸ்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம மைண்டும் ஃப்ரீயாகும்.
இதே போல் தான் நம்ம லைஃப்லையும் தேவையில்லாத சில விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம இன்னமும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக்கிக்கிறோம் நமக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு, அதை வாஷ் அவுட் பண்ண முடிஞ்சால் அப்போவே வாஷ் அவுட் பண்ணிவிடுங்க. முடியாத பட்சத்தில் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை யோசித்து நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்களாட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மோட்டிவேட்டடாக இருக்கும். இதுக்காக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கி தான் வந்து நம்ம கிச்சனை வந்து அப்டேட் கொண்டு வரணும்லாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சே வந்து நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நியூ லுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். கிச்சனில் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது கிச்சன் வந்து அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும்போது தான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் வந்து நல்லாயிருக்கும். சேஞ்சஸ் எப்போவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். ஸோ லைஃப்பில் வந்து எப்போது எது வேணாலும் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ மாற்றம் அதானே எல்லாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனும் சரி லைஃப்பும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங், மோட்டிவேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் இதை தாண்டி வந்து லைஃப் பற்றின ஒரு ஃபிலாசபியும் வந்து ஓடிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ கிச்சன் இருந்துடாமல் கண்டிப்பாக நமக்கும் ஒரு லைஃப் இருக்குது. நம்ம லைஃப்லேயும் வந்து நம்மளும் வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து க்ரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட கோலை நோக்கி போனால் தான் உண்டு. நம் சமையலறை வழியாக நம் வாழ்வின் இலக்கை நோக்கிய பயணமும் தொடரட்டும். வாழ்த்துக்கள் தோழிகளே. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you, bye.